வதனமே சந்திரபிம்பமோ மலர்ந்த சரோஜமோ வதனமே சந்திரபிம்பமோ. போதும் போதும், 45 வயசாச்சு, அழகு பார்த்தது போதும். ஆமா, அந்த பெட்டி எடுத்துட்டு போ சொல்லி ஃபோன் பண்ணியாச்சா? நேத்தே ஃபோன் பண்ணி சொன்னா வரலையா அவன்? வருவான் வருவான், தேவை இருந்தா தானா வருவான். இந்த காலத்துலயும் கஜானா பெட்டி மாதிரி வச்சிருக்காங்களே, யார் பெட்டியா இருக்குங்க? யார்தான் இருந்தா என்ன, எப்படி இருந்தா தான் என்ன, மொத்தத்தில் அது நம்மது இல்லை. யார் பெட்டியோ, உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்காங்களோ, எங்கெல்லாம் தேடுறாங்களோ. சித்தர்பட்டி நவபாஷான லிங்கங்கள் எங்கே? இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் ஆச்சே. கைது செய்யப்பட்டுள்ள வைத்தியர் ராமரத்னம் இன்னமும் மயக்க நிலையிலேயே இருக்கிறார். களவாடப்பட்ட நவபாஷான லிங்கங்கள் பல கோடி மதிப்புடையவை என்று தெரிய வருகிறது. தெய்வீகமான அந்த லிங்கங்களை மீட்க போலீசார் முழு முயற்சி எடுத்து வருகின்றனர். இது பற்றி யாராவது துப்பு தர விரும்பினால் அவர்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும். நமக்கு மட்டும் தெரிஞ்சா போய் சொல்லிட்டு அந்த சன்மானத்தை வாங்கிக்கலாம் இல்லையா? எக்கச்சக்கமான கடனை அடைக்கலாம். என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, என்னமோ பூந்துக்கிட்டு எங்கெங்க ஓடுது. கரப்பாம்பூச்சி. இந்த பொட்டிக்குள்ள இருந்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பொட்டிக்குள்ள என்ன குப்பை இருக்கோ தெரியலையே. நீங்க ஏன் அது மேல போய் உட்காந்தீங்க? தப்புதாமா, மன்னிச்சிரு. சரிங்க, ஏதோ பொட்டிருக்கதா ஃபோன் பண்ணீங்க? ஆமாம்பா, இதை எடுத்துட்டு போ. அது உங்களுது இல்லையா? இல்லப்பா, வேற யாரதோ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போ. இரவியும் ராகுவும் உறவினில் வந்தாக்கால் புரவி போல் தரணியில் வந்துதித்த அம்பலம் குருபல சாரத்தால் அருவி போல் அருள்நலம் பொங்கிடினும் மரகத லிங்கமும் மானவ பாஷணமும் அரகத மனிதர்களால் அடைய பெருமே ஆயினும்
மெட்ராஸை பார்த்தது இல்லையா? இல்ல. அப்போ சிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லு. ஏன் தெரியாம? சேலம் கூட பெரிய சிட்டி தான், நான் பார்த்திருக்கேனே. சேலம் பெரிய சிட்டியா? மெட்ராஸை விடவா? மெட்ராஸ் அளவுக்கு பெருசு இல்லைனாலும் அதுவும் பெருசுதான். நீங்க பார்த்தது இல்லையா? சேலத்துல என்னெல்லாம் பெருசா இருக்கும்? என்னலான்னா எல்லாமே பெருசா தான் இருக்கும். பாவடி ஸ்கூல், மேட்டுத்தெரு, சௌராஷ்டிரா கல்யாண மண்டபம், இப்படி எல்லாமே பெருசா இருக்கும். என்ன சிரிப்பு? என்னது இது? பொம்னாட்டி பைக்கெல்லாம் ஓட்டிட்டு போறா? இந்த காலத்துல பிளேனே ஓட்டுறாங்க. அதோ அதான் எங்க வீடு. அந்த குடிசையா? அது பக்கத்துல இருக்கே அது. வா. என்ன பாக்குற? இல்ல, வீட்டை சுத்தி இத்தனை கடிகாரம் வச்சிருக்கேளே, அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் காட்டுறது. எதுல டைம் பார்ப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீடு நல்லா தான் இருக்கு. எங்காத்த கோயில் மாதிரி இருக்குன்னு சொன்னேளே, இது கூட கோயில் மாதிரி தான் இருக்கு. இது என்ன, ஆலமரத்தையும் அரச மரத்தையும் தொட்டியில வச்சிருக்கேன்? இதுதான் போன்சாய். போன்சாயா? ஜாப்பனீஸ் ஆர்ட். குள்ள கத்திரிக்காய்க்கு இப்படி ஒரு பேரா? ஆமா, இது பெருசா வளர்ந்துராதோ? வளராம பாத்துக்கிறது தான் போன்சாய். என்னமோ போங்கோ. இவ்வளோ வசதியா இங்க இருந்துட்டு எப்படிதான் எங்க ஆத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேளோ.
அங்க நீ இருந்தியே. இதான் பரிமளம், எங்க வீட்டு சமையல்காரி. பரிமளம், இனிமேல் அம்மா தான் சமையல். சரி சரி, போய் குளிச்சுட்டு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பாத்ரூம் மேலே இது இருக்கட்டும். அங்கே பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. ஆத்துக்குள்ளேயே எதுக்கு செருப்பு? சுத்தமா தானே இருக்கு. அம்மா, என்னம்மா விசேஷம்? அண்ணன் படத்துக்கு மாலையெல்லாம் போட்டிருக்க? இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு திதிமா. மை காட், ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சா? அவன் இருந்து என் படத்துக்கு மாலை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அவன் படத்துக்கு மாலை போட வச்சுட்டான் அந்த ஆண்டவன். ஆண்டவன் சொல்லாதம்மா, ஒரு வைத்தியம் பண்ணிட்டான்னு சொல்லு. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அண்ணன் அநியாயமா சாவறதுக்கு காரணம் ஒரு வைத்தியன். அந்த சித்தர்பட்டி விவரம் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்ல. இந்தா. அண்ணா அந்த கோயில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொன்னப்போ இதெல்லாம் சாமி செயல்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்ற? மக்கு. சரி, முதல்ல நான் குளிச்சுட்டு மணிசுந்தரத்தை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு வரேன். அம்மா தேவி, ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. பாராட்டோட நிறுத்திக்கோ. இந்த கோவிலை பத்தி அதுக்கு மேலே எதுவும் தெரிஞ்சுக்கவோ எழுதவோ ட்ரை பண்ணாத ப்ளீஸ். இன்னும் அந்த கோயில் பயம் உன்னை விட்டு போல இருக்கு. சொன்னா கேளம்மா, உனக்கும் உங்க அண்ணன் மாதிரி வேகம் ஜாஸ்தி. உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்னால அதை தாங்க முடியாது. என்னம்மா ஆகும்? இனி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, பேப்பரை பார்த்தா இதுல வைத்தியருக்கு மேல நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரியுது. வைத்தியனும் இன்னும் கண்ணை திறக்கலையாம். எது எப்படி ஆகும்னு சொல்ல முடியாத நிலைமை. பொண்ணா லட்சணமா வீட்டோட இரேம்மா. இதுதான் ஜெனரேஷன் கேப்ன்றது. உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துல வஞ்சனை இல்லாம சாப்பிட முடியறது. உன் கல்யாணம் வரையில ஜாம் ஜாம்னு செய்ய முடியும். ஐயோ அம்மா, பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டு அடுப்படியே கதின்னு இருந்த காலம் எப்போ மாறி போச்சு. போக போக பாரு இந்த தேவி என்ன பண்ண போறேன்னு. நீ என்ன பண்ண போறியோ தெரியல, ஆனா நான் என்ன பண்ணணும்னு புரிஞ்சு போச்சு. That's the spirit. என்ன பண்ண போற? உன் காலை ஒடிச்சு வீட்டுல உட்கார வைக்க போறேன். அப்போ அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் டௌரிக்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன். வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கம். வாங்க. This way. It's okay, it's okay. ரூம்ல
என்ன மணி எப்படி பார்க்குறீங்க? இது ஹாஸ்பிட்டலா இல்லை வீடா? ஹாஸ்பிட்டல் தான், அப்பாவுடைய ப்ரைவேட் கிளினிக். இங்கே பர்சனல் கேர் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பிரசாத். எதுக்கு? நான் கரியால் செவத்தில் எழுதுறதை வச்சு எல்லா குற்றவாளிகளும் மனமெல்லாம் பிடிச்சிட்டு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அம்பி. எங்கள் குடும்பத்து மாதிரி இவ்வளவு பறி வச்சிருக்கேனே. நீங்கள் தானே ஒரு சொன்னீங்க இது நம்ம குடும்பம்னு. அது தங்க காசு விஷயத்துல என்ன சொன்னது? நீங்க எல்லாம் சொன்னப்போ நான் நம்பல. இப்ப எதுக்குப்பா பழசெல்லாம் கிளறிண்டு? அதானே லலிதா, மணிக்கு சாப்பிட ஏதாவது சமைச்சு கொண்டு வா. மணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டில் மிஸ் லலிதாவுடைய சமையல் தான். சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சுத்து குண்டாயிட்டு. மணி, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? இல்ல பிரசாத், எங்க லைஃப்ல தான் என்னென்னமோ நடந்துருக்கு. இட்ஸ் ஓகே, டோன்ட் கெட் எமோஷனல். ஒரு பக்கம் நீங்க எங்க இருந்தோ வந்தேன், இவ்வளவு அன்பா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வைத்தியர் கூடவே இருந்தார், என்னென்னமோ பண்ணிட்டார். ஹலோ மணி. யார் நீங்க? எனக்கு தெரியல, நான் தான் தேவி. ஓ தேவி. பிரசாத், இவதான் தேவி, என் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்தோட தங்க. எந்த ஸ்ரீகாந்த்? சித்தர்பட்டியோட முதல் பலி. ஐம் சாரி, ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். ஹலோ அங்கிள். வாமா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அங்கிள். ஆமா, நான் இங்க இருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்? ஐம் a journalist. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணனை போலவே தங்கையா? GH போயிருந்தேன், அங்க சொன்னாங்க. ஆமா, லலிதா எங்க? இப்போதான் வீட்டுக்கு போனா, எதிர்க்க பார்க்கல? ஓ, அந்த வெள்ளை அம்பாசிடர்ல போறது லலிதாவா? ஓ மை காட், ஐ ஜஸ்ட் மிஸ்ட் ஹர். பை த வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணி. இப்போ தமிழ்நாட்டுக்கு நீ தான் ஹீரோ. சரி, நான் போய் லலிதா முதல்ல. எங்க வீடு அட்ரஸ் தெரியுமா? டாக்டர் KR வீடு தானே? ஐ டோல்ட் யூ ஐம் a journalist. நான் எப்படியே கண்டுபிடிச்சுக்கிறேன். மணி, நான் மறுபடியும் வருவேன், உன்கிட்ட நிறைய பேசணும். யாரு? நீங்க யாரு? நான் இங்க வேலை செய்யறேன். பேரு? சந்தானகிருஷ்ணன். டாக்டரா? இல்ல, நீங்க யாருன்னு கேட்டேன். மேல பிரசாத் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. சரி. வாட்ச்மேன், வாட்ச்மேன். What purpose would be blocked? Take the genetic code for Toyota. Install it into the scent analyzer, which is programmed to sync up Toyota. The bigger they are, the easier to find. You have one for the
ஆயினும் தேவனின் திருவுளம் அதுவென்றே நேயனின் ஆருடம் எண்ணுகிறது. தருமிக்கு பாடலை தந்தவன் ஆடலை யார் அறிய முடியும்? அட்டமச்செனியாலே துட்டர்கள் ஆலயம் வந்தாக வேண்டும். ஈசனை நாசிக்க இருகரம் நீட்டி பாவம் செய்தாக வேண்டும். அதன் வழியில் ஒரு மனிதன் முறையிடுவான். ராமரத்தினம் எனும் நாமம் தனில் தெரிவான்.